மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இஸ்ரேலுடைய நிதி அமைச்சருடைய மகனை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாக்கள் சரமாரியான துப்பாக்கிச் சூடு, நிபந்தனை இல்லாத யுத்த நிறுத்தத்துக்கு போகலாம் என்ற ஒரு அழைப்பை விட்டிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஹிஸ்புல்லாக்கள் அதன் எல்லைப்புறத்தில் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் இஸ்ரேலுடைய நிதி அமைச்சருடைய மகன் இராணுவ வீரர் உட்பட 8 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. தற்போது 8 பேரையும் உடனடியாக நகாரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சிகிச்சைக்காக. இதில் 5 பேருக்கு பாரிய அளவிலான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் இப்போது இஸ்ரேலுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது. மகனின் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டினால கடுப்பான நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெபனானின் தெற்கு பகுதியில் சுடுகாடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஊமானத்தை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான் யூனிஸ் நகரம் போன்று மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கான் யூனிஸ் நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஸால் இருக்கிற ஒரு கவர்ச்சிகரமான அழகான ஒரு நகரம் தானது இப்போது வெறும் சுடுகாடாக மாறி இருக்கு. இது போன்ற ஒரு நகரமாக தெற்கு லெபனான் மாறப்போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. என் மீது நரக வாயில நீங்க திறந்தீங்க, இப்போ அதே வாயில் உங்களுக்காக காத்திருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடும்போக்காளராக இருப்பதோட இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல மிக முக்கியமான ஒரு அங்கத்தவராகவும் இருக்கிறாரு. இந்த காயப்பட்டவர்களுடைய நிலைமைகள் என்ன ஆக போகுது, உயிர் சேதங்கள் ஏதாவது ஏற்படுமா இல்லையா என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு தரமான அடி அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போது ஈரான் இஸ்ரேலுடைய இதயம் என்று சொல்லப்படுகின்ற தெல் அவீவ் மீது இடைவிடாத தாக்குதலை நடத்தி வருவதாகவும், இந்த தாக்குதல் நூடாக இப்போது ரமாட் டேவிட் என்று சொல்லப்படுகின்ற விமானப்படை தாக்குதலுக்கு இலக்கானதோட அவர்களுடைய சர்வதேச விமான நிலையமாக கருதப்படுகின்ற பென்குரியன் விமான நிலையம் தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் இப்போது ஹாத்தமுல் அம்பியா படைப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதுதான் ஹைபர் சோனிக் என்று சொல்லப்படுகின்ற அதிநவீனத்துவமிக்க வீரியம் கொண்ட ஏவுகணையை நாங்கள் இப்போது ஏவ ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அயன்டோமுக்கெல்லாம் சிக்காத இந்த ஏவுகணையுடைய தாக்குதல் இப்போது தெல் அவீவ் மட்டுமல்ல, அதை அண்டி இருக்கிற மிக முக்கியமான நகரங்கள் எல்லாம் ரஸாவை நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே போல ரணகலமாக சுடுகாடாக மாறி பயங்கரமான சேதங்களுக்கு அது ஆளாக இருக்குது. உயிர் சேதங்கள் பற்றி எந்த செய்திகளும் இல்லாவிட்டாலும் இப்போது அவர்களுக்கு பயங்கரமான பொருளாதார சேதத்தை இந்த ஏவுகணை தாக்குதல்கள் உண்டு பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது இஸ்ரேல் ஒத்திருக்குது. இந்த தாக்குதல் குறித்து இப்போது ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்வாது சாதிக் அப்படின்னு சொல்லுகின்ற தாக்குதல்ல 24வது அலைதான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத ஏவுகணைகள் தான் இதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய சேதாரங்களையும் அதனுடைய போட்டோக்களையும் அதனுடைய வீடியோக்களை பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு வீரியமிக்க தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். இதுக்கடையில ஹிஸ்புல்லாக்கள் மற்றும் ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய சிரியாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியான கோலான் பகுதியில் இராணுவ தளத்தின் மீது ட்ரோன்களை சரமாரியாக ஏவி தாக்குதல் நடத்தியதும் இந்த ஒரு இராணுவ முகாம் இப்போது தாக்குதலுக்கு இலக்காக இருப்பதாக இஸ்ரேல் தரப்புல செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. 2324 பேர் தமது இருப்பிடங்களை விட்டும் இப்போது அகதிகளாக தஞ்சம் புகுந்திருக்கின்ற ஒரு செய்தியையும் இஸ்ரேல் பதிவு செய்திருக்கிறது. மரண எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் அதே 12 தான் காமால காய்ச்சல் மாதிரி தேங்கி நிற்கிறத பார்க்க முடியுது. எந்த ஏற்றமும் கிடையாது, எந்த ஒரு இறக்கமும் கிடையாது. அதுவும் ஒரு தாக்குதலில் 9 பேர் இறந்தாங்க, மற்ற தாக்குதலில் தான் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த ஒரு தாக்குதலும் பயங்கரமான தாக்குதலாக இருந்தது. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1619 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சு சொல்லியிருக்குது. அமெரிக்க இராணுவ மையம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஏவிய ஏவுகணைகளை விட 8 மடங்கு அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளில் சுத்தி ஈரான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்குது. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது இந்த ஏவுகணை தாக்குதல்களை செய்திருக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையிலே நேற்றைய தினம் குவைத் நாட்டின் மீது அமெரிக்காவினுடைய பேஸ் அலி அல் சாலிம் மீது அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டதுல எரிபொருள் கிடங்கு, ஓடுபாதை 2, ஒரு ரேடார் ஆகியவற்றுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக குவைத் இப்போது அறிவிச்சிருக்குது. இப்போதைக்கு இடைவிடாம பயங்கரமான முறுக்குத்தனமான ஏவுகணை தாக்குதல்களை இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவினுடைய விமானப்படை தளங்கள் மீது இப்போது ஈரான் தாக்குதலை நடத்தி வருது. தெற்கு லெபனான்ல இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்ல 9 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் லெபனான் உறுதி செய்திருக்கு. அஸ்பஹான் பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்ல கிட்டத்தட்ட 8 பேர்
படுகொலை செய்யப்பட்டதோட 80 வீடுகள் சேதமான செய்தியையும் இப்போது ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது. இப்படி சரமாரியான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்குது. இஸ்ரேல் ஏதோ ஒரு வகையில கடந்த காலங்களோட மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டதுக்கு காரணம் அமெரிக்கா இடைநடுவே இந்த யுத்தத்தை நிறுத்திடும் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டதனாலும் இதற்கு பதிலளிக்கும் வகையில இப்போது ஈரான் ஹிஸ்புல்லா இணைந்து மிக பயங்கரமான ஏவுகணை தாக்குதலை ஹைபர்சோனிக் என்று சொல்லப்படுகின்ற நவீன ஏவுகணை தாக்குதலின் இஸ்ரேலின் இதயம் என்று சொல்லப்படுகின்ற தெல் அவீவ் மீது மிக மூர்க்கத்தனமான தாக்குதல்களை இப்போது ஈரானும் ஹிஸ்புல்லாவும் மேற்கொண்டு வருவதையும் சர்வதேச செய்திகள் இப்போது வெளியிட ஆரம்பிச்சிருக்குது. தற்போது அமெரிக்கா வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை தாக்குதலுக்கு பிறகும் ஈரானுடைய யுத்த வேட்கை குறையதில்லை. இதுக்கு பின்னால ரஷ்யா அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் பற்றிய ரகசியங்களையும் உளவு தகவல்களையும் ஈரானுக்கு வழங்கி வருவதான குற்றச்சாட்டை இப்போது அமெரிக்கா முன் வச்சிருக்குது. இஸ்ரேல் உங்களுக்கான தகவல்கள் தாரதும் அவங்களுடைய உளவு தகவலை பகிர்ந்து கொள்வதும் ஐரோப்பா நாடுகள் உங்களுக்கு பின்னால பக்கவாத்தியம் பாடுவதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போது ஈரானுக்கு ரஷ்யா உளவு தகவலை வழங்கிட்டு அப்படின்னு ஒரு விஷயம் தான் உங்களோட கண்ணை குத்துது. இப்போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிபந்தனையற்ற ஒரு யுத்த நிறுத்தத்துக்குள்ள ஈரான் வரணும், ஆயுதங்களை போட்டுருங்க, பதில் தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்துக்கான ஒரு அழைப்பை விட்டிருக்கிறார். விட்டது மட்டுமல்ல, புதிய ஒரு ஆட்சியை நிறுவனம் அந்த ஈரானுடைய தலைவரை நாங்கள் தெரிவு செஞ்சு தாரோம், அதுக்கு பிற்பாடு அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய நேச நாடுகளும் செய்து நாட்டை கட்டியெழுப்பலாம் அப்படின்னு ஒரு ஆசையை இப்போது காட்டிருக்கிறாரு. இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிற முஜ்தபா அல் ஹாமினியை எனக்கு பிடிக்கல, இந்த தெரிவு பச்சை பிழை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராகிஜி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஷிங்டன்ல மேயரை கூட நியமித்துக் கொள்ள முடியாத நீங்க எல்லாம் ஈரானுடைய ஆட்சியை பத்தி பேச வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது அமெரிக்கா இந்த யுத்தத்தை தொடர்றதா இல்லையா அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு யுத்தம் நிறைவுக்கு ஒரு சமாதானம் மலருதா இல்ல மூன்றாம் உலக மகா யுத்தமாக மாறுவதற்கான வழி பிறக்குதா அப்படின்ற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளிலே யுத்தம் நிறைவுக்கு சமாதானம் மலரட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.